இன்னைக்கு ரோஸ் மில்க் புடிங் பற்றி பார்க்கலாம். தேவையான பொருள் பால், அகர் அகர், சுகர், அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ், கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ரோஸ் பெட்டல் ட்ரைடு, அப்புறம் பால் பவுடர். முதல்ல பாலை காய்ச்சிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் அகர் அகர் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் பால் பவுடர் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இதை நம்ம பாலில் ஊற்றும் போது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பால் பவுடர் போட்டிருக்கோம். அப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ பால் ஆட் பண்ணுறீங்க அதை பொறுத்து, நீங்கள் எவ்வளோ சுகர் சாப்பிடுவீங்க அதை பொறுத்து நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். நான் இந்த பாலுக்கு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பால் நல்லா சுண்ட காய்ச்சல்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதம் தாங்க கரெக்டான பதம். இந்த பக்கம் பாலும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்ட காய்ச்சி ஆயிடுச்சு. இதை எடுத்து இந்த அகர் அகரில் நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெடியாக இருக்கு. இப்போ இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை 1 or 2 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றுங்க, போதும். ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. இந்த ஷேப்பில் மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம். அது உட்காரும், இல்லைன்னா உட்காராது. இப்போ டெக்கரேஷனுக்காக இந்த ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸை அப்படியே தூவி விட்டுக்கலாம். வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். 1 hour கழிச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். பூம்பா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மந்திரம் என்னைக்கு படிக்காமல் இருந்துச்சு சொல்லுங்க. இதை ஜெல்லின்னு கொடுத்தா எந்த பசங்க சாப்பிடாம இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா உனக்கு அவசரம் ஜெல்லி பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. வீடியோ நான் சொல்லலாம்.